செல்லம்மா, காலையில் சுட சுட இட்லி சாம்பார் எப்படி இருக்கு? ஆவி பறக்க இட்லியும் கொதிக்க கொதிக்க சாம்பாரும் காலையில் இந்த நல்ல வின்டர் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாமே? ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றுவேன், ஆனால் என் கையில் ஃபோன் இருக்கு. கொஞ்சம் நீங்களே கஷ்டப்படாமல் ஊற்றிக்கோங்க. சாம்பார் சூப்பராக இருக்கு, இட்லி சூப்பராக இருக்கு. அதாவது வந்து குறை சொல்லணுன்றதுக்கோசம் நான் சொல்லலை, இதுக்கு கூட 2 குட்டி மசாலா வடையோ குட்டி மெது வடையோ இருந்தால் செம்மையாக இருக்கும். சாரி செல்லம்மா. ஏன் செல்லம்மா சாரிலாம் சொல்கிறேன்? நான் நெக்ஸ்ட் டைம் சாம்பார் வைக்கும்போது செஞ்சு தரேன். இவ்வளோ காலையில் இது பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீ? பரவாயில்ல பரவாயில்ல. யார் வீட்டில் அது மாதிரிலாம் சொல்ல பண்ணி கொடுக்குறாங்க? எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க செல்லம்மா. பண்ணுவாங்க செல்லம்மா. ஒரு 8 மணிக்கு ஒரு 9 மணிக்கு பண்ணுவாங்க. காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கு அது மாதிரி யாரை கொடுப்பாங்களா? பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. அதில் வந்து ஐம் பிளஸ்ட். ஓகே, அதாவது சாப்பிடாம போனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் சாயந்தரம் பசி எடுத்துக்குது. கரெக்டா? ஆமாம் ஆமாம். அதாவது அந்த டேவே வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் சரி ஓகேன்னு கம்பல் பண்ணி இட்லி கொடுக்குறேன். இதுவும் ஈஸி டைஜஷன் வேறு, மதியம் கரெக்ட் டைமுக்கு பசி எடுத்துக்குது. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனால் அச்சு இப்போ வருவான் செல்லம்மா, எனக்கு தோசை தான் வேணும். அவங்க ஒரு தோசை, அதான் லாஸ்ட் வீடியோ சொன்னானே, தோசை வேர்க்கடலை சட்னி வந்து ஒரு எமோஷன். உங்கள் பேர் பின்னாடி ஒருத்தன் படுத்துருக்கான். ஆமாம் ஆமாம். அச்சு வரான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க, டைம் ஆகுது. பை. ஓகே.